நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல வந்து நெறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். கோல்ஸ் எப்படி செட் பண்றாங்க? கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றாங்க? இயர்லி கோல்ஸ் எப்படி செட் பண்றாங்க? அதுவும் பர்ட்டிகுலரா அந்த நியூ இயர் வர டைம்ல வந்து நெறைய வீடியோஸ் வரும். 2026 கோல்ஸ் இந்த மாரி வந்து நெறைய வீடியோஸ் வரும். நெறைய பேர் போட்டிருப்பாங்க. ஈவன் பெரிய ஆளு ஏகப்பட்ட பேர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா இருக்கும். அவங்க வந்து 2025 அப்டேட்டும் குடுப்பாங்க. அ முன்னாடி செட் பண்ண கோலோட அப்டேட்டும் குடுப்பாங்க. அடுத்த எப்படி இருக்கு? அ அடுத்து என்னென்ன கோல்லாம் நம்ம செட் பண்ண போறோம்? ஸோ இத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கும். ஸோ அத வந்து ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கோல் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? கோல பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டெர்ம் கோல், லாங் டெர்ம் கோல் மொத்தம் 2 இருக்கு. ஓகேவா? இப்போ ஷார்ட் டெர்ம் கோல்னா என்ன அப்படின்னா, ஆ இப்போ வந்து நான் இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சிருக்கணும். இதுவும் ஒரு கோல் தான். அதே மாரி இந்த வீக்ல இந்த விஷயத்த முடிச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த விஷயத்த முடிச்சிருக்கணும். ஸோ ஓகேவா? இதுவும் இன்னி ஒரு கோல் தான். இது அதே மாரி இந்த வீக்ல வந்து இந்த விஷயத்த முடிச்சிருக்கணும். இந்தந்த விஷயங்களெல்லாம் இந்த வீக்குக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுவும் ஒரு கோல் தான். இந்த மந்த்துக்குள்ள நான் இந்தந்த விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப டெய்லி கோல்ஸ் வந்து நம்ம டெய்லி வாக்கிங் போவோம். ஆ இந்த அ மெடிடேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு டெய்லி கோல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதே வீக்லி கோல்ஸ் அப்படின்னா, நான் வந்து இந்த வீக்ல 3 நாள் ஜிம்முக்கு போயிருக்கணும். எந்த 3 நாள் வேணா இருக்கட்டும். இந்த வீக்ல 3 நாள் ஜிம்முக்கு போயிருக்கணும். ஸோ ஓகேவா? அதே மாரி வெளிய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுருக்க கூடாது. இந்த வீக் ஃபுல்லாமே வந்து நான் டயட் இருக்க போறேன். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுறக் கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் கோல்ஸ்ல வரும். ஷார்ட் டெர்ம் கோல்ஸ்ல வரும். இப்ப லாங் டெர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேபி ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னா, அது அது வந்து மேபி லாங் டெர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லலாம். அ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இயர்க்குள்ள நம்ம கார் வாங்குவோம். இந்த இயர்க்குள்ள இவ்ளோ காசு சேர்த்து வச்சு நம்ம ஒரு இடம் வாங்குவோம். இவ்ளோ கோல்டு வாங்குவோம். ஸோ இது எல்லாமே வந்து லாங் டெர்ம் கோல்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? இப்போ இது எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, ஆ இப்போ வந்து நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் பண்ணிட்டு, நம்ம இப்போ ஒரு நிலைமையில இருப்போம்ல. அந்த நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எந்த அ கோல்ஸ் நம்ம செட் பண்ணா போக முடியுமோ, அது செட் பண்ணா. ஓகேவா? ஸோ இப்படித்தான் நம்ம கோல் செட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன். இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து அ குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் தெரியும்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த 1 மந்த்ல நான் வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும். ஸோ, அ நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு நான் ஒரு 6 ஸ்கில் லேர்ன் பண்ணியிருக்கணும். இதுல ஷார்ட் டெர்ம் கோல்ஸும் வந்துருச்சு. லாங் டெர்ம் கோல்ஸும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி கோல் செட் பண்ணலாம். அடுத்தது, எனக்கு எந்த கோல் ப்ரோ செட் பண்றது? இப்ப நான் இருக்கேன். எனக்கு எந்த மாரி கோல் செட் பண்ணணும் அப்டின்னா, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆ இப்போ வந்து நான் ஒரு 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 அமௌண்ட் நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்க. இதுலருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ, அத பண்றதுக்கு கோல் செட் பண்ணணும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து அ ஒரு அ ஒரு 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 30,000 நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர்ல இந்த 30,000ங்கிறது 50,000 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கில் லேர்ன் பண்ணணும். எனக்கு என்னென்ன தெரியலையோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். இப்ப கரண்ட் ஒர்க்கையும் நான் தெளிவா பண்ணணும். ஆ ஸோ இதுக்கு தகுந்த மாரி கோல் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கில்ஸ் வந்து எனக்கு நான் நான் வந்து ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணா என்னால ₹50,000 ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் அது வந்து ஒரே ஜாப்ல இருந்தும் கூட வரலாம். இல்ல மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இருந்தும் கூட வரலாம். ஓகேவா? இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல மானிடைஸ் ஆயி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். இதுவும் ஒரு கோல். இந்த மாரி செட் பண்ணலாம். ஸோ, இல்ல நான் வந்து ஜாப் போய் தான் நான் இந்த ஏர்னிங் இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணணும்? அது டெய்லியும் எவ்வளோ மணி நேரம் அ லேர்ன் பண்ணணும்? அ அதுக்கு ஒரு ரோட் மேப் போட்டுக்கணும். இப்போ இவ்ளோ நாள், இவ்ளோ மணி நேரம் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஸோ, இந்த ஸ்கில் நான் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண போறேன். இதுவும் ஒரு கோல் தான். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு பர்ட்டிகுலரா எந்த மாரி ஒரு கோல் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது நான் கோல் எல்லாம் செட் பண்ணிட்டேன் ப்ரோ. அத எடுத்து பார்க்கறன கூட நான் பார்க்க மாட்டேங்கிறேன்.
ஈவன் அது வந்து அச்சீவும் பண்ண முடியல. ஸ்டார்ட்டிங்கில வந்து வீடியோ ஸ்டார்ட்டிங்கில அதாவது இயர் ஸ்டார்ட்டிங்கில நான் எல்லா வீடியோஸும் பார்த்து கோல் செட் பண்றேன். பட் நான் இயர் எண்டுல பார்த்தா அது அச்சீவே ஆயிருக்க மாட்டேங்குது. மந்த் எண்ட்லயும் கூட அச்சீவ் ஆக மாட்டேங்குது. மந்த்லி கோல்ஸ் கூட அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அச்சீவபிள் கோல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத செட் பண்ணுங்க. இப்போ அ நான் வந்து 1 நாள் ஜிம்முக்கு போறேன் வாரத்துல. எனக்கு வந்து 5 நாளும் போகணும்னு ஆசை. 7 நாளும் போகணும்னு ஆசை. அதனால நான் என்ன கோல் செட் பண்றேன்னா, 7 நாள் நான் போகணும்னு ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து 1 நாள் கூட போயிருக்க மாட்டேன். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சுரும். நம்ம அவ்வளதான் ஃபெயிலியர் தான். நம்ம எதுக்கு கோல் செட் பண்றோம்னே தெரியலையே அப்படிங்கிற மாரி வந்துரும். ஓகேவா? ஸோ, இப்போ 1 நாள் நான் போகாம இருக்கேன். அடுத்த வாரம் 2 நாள் கண்டிப்பா போணும். ஓகேவா? கிராஜுவலா இன்கிரீஸ் ஆனா கூட ஓகே தான். இப்போ வந்து எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா ஓகே. ஸோ 1 நாள் போவேன். அடுத்த வாரம் 2 நாள் போவேன். அடுத்த வாரம் திரும்ப 2 நாள் தான் போவேன். அடுத்த வாரம் திரும்ப 3 நாள் போறேன். அடுத்த வாரம் திரும்ப 3 நாள் தான் போறேன். அதுக்கப்புறம் கீழ குறையாம மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு அட்டெயின் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு நம்ம அட்டெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணணும். ஈவன் நீங்க நேரத்துல எந்திரிக்கணும்னு நெனைக்கிறீங்க. நேரத்துல எந்திரிச்சா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. நேரத்துல எந்திரிச்சா என்னென்ன யூசேஜ் இருக்கு அப்படிங்கிறத நான் அதுல சொல்லிருப்பேன். நேரத்துல எந்திரிக்கணும்னு நெனச்சுட்டீங்க. இப்ப வந்து நீங்க ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. நான் வந்து நேரத்துல எந்திரிக்கணும். ஸோ நான் 4 மணிக்கு எந்திரிக்க போறேன். எப்படி முடியும்? அடுத்த நாள் நீங்க எந்திரிக்க முடியுமா? ஏன்னா, நீங்க வந்து பழகிட்டீங்க. 7 மணி வரையும் தூங்கி பழகியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க திரும்பவும் நீங்க எந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு கொண்டு வர முடியும். 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? அடுத்த வாரத்துலருந்து 6:30க்கு எந்திரிக்க ஆரம்பிங்க. ஆ அப்படியே 6:30க்கு எந்திரிச்சு பழகுங்க. அடுத்தது 6 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது அஃபெக்ட்டும் ஆகாது. ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம வந்து நெனச்சு அச்சீவ் அந்த கோல்ஸ வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு இத நம்புங்க. கோல்ஸ் செட் பண்ணோம். அத வந்து எடுத்து கூட பார்க்காம இருக்கோம் அப்படின்னு இருக்காதீங்க. ஈவன் நான் முன்னாடி இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதுதான் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஈவன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இத வந்து இதுல இன்க்ளூட் பண்றேன். நம்ம கோல் செட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது ஈவன் டெய்லி கோல்ஸா இருக்கட்டும், மந்த்லி கோல்ஸா இருக்கட்டும், இல்ல இயர்லி கோல்ஸா இருக்கட்டும். ஸோ இது 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 எல்லாமே வந்து அ சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அது என்னென்னன்னு பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, எடுத்த உடனே நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு அட்டைன் பண்ணவே முடியாது, அச்சீவ் பண்ணவே முடியாத ஒரு கோல்ஸ்ல வந்து நம்ம போய் வைப்போம். அது என்ன ஆகும்னா, மொத்த கான்ஃபிடன்ஸையும் பிரேக் பண்ணிடும். நம்ம முதல் வாரமே அத வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? அதுக்கு அடுத்த வாரம் அத ஃபாலோ பண்ணவே தோணாது. கோல்ஸ் எடுத்து பார்க்கணும்னு கூட தோணாது. இதுக்கு தான் சொல்றேன். அச்சீவபிள் கோல்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்டெயின் பண்ண, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும். அப்ப ஆப்வியஸா அத வந்து நம்ம அடுத்த வீக்கும் கோ த்ரூ பண்ணிருவோம். ஸோ இதுக்கு தான் அச்சீவபிள் கோல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது சும்மா பெர்ஃபெக்ட்டா டைமிங்கோட கோல் செட் பண்றது. இப்ப டெய்லி கோல் செட் பண்றோம் அப்டின்னா, மார்னிங் 6-7 மெடிடேட் பண்றோம். 7-8 ஒர்க் அவுட் பண்றோம். 8-9 பிரேக்ஃபாஸ்ட். 9 டூ 12:30 படிக்கிறோம், இல்ல ஒர்க் பண்றோம். இப்படிலாம் பண்ணோம்னா, நமக்கு அந்த ஒரு நிமிஷம் அதுல மிஸ் ஆச்சுன்னா கூட, நமக்கு வந்து ஒரு தாட் வந்துரும். மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ட்டு. ஸோ, அ இப்ப எப்படி கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் நான் எந்திரிச்சு மெடிடேட் பண்ணியிருக்கணும். அது வந்து 6-7க்குள்ள நான் பண்ணியிருக்கணும். எக்ஸர்சைஸ் பண்ணியிருக்கணும். 6-8க்குள்ள நான் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம கோல் செட் பண்ணும்போது, நம்மளோட லிவரேஜ் சில இடத்துல நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நாள் திடீர்னு நான் 6:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா, 6:30க்கு எந்திரிச்சு பொறுமையா நான் மெடிடேட் பண்ணிட்டு எக்சர்சைஸ் பண்றதுக்கு 8 மணி ஆயிரும். அப்போ அவ்வளோதான் கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. ஸோ ஈவன் நான் மெடிடேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கூட, எக்சர்சைஸ் நான் கம்மி பண்ணிப்பேன். இதெல்லாம் நம்ம டே டு டே ரொட்டீன்ல வந்து நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்காக நம்ம பேப்பர்ல எழுதும்போது, அது நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாரி ஆயிடும். அது இன்னும் கொஞ்சம் கில்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது 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 2வது. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம கோல் செட் பண்றது மத்தவங்கள பார்த்து செட் பண்ணக்கூடாது. YouTubeல வந்து இந்த கோல் செட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. நானும் இத பண்றேன். இது 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 சுத்த வேஸ்ட்டு. அவங்க வந்து அவங்களோட ஃபேக்டர்ஸ்க்கு தகுந்த மாரி, அவங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி கோல் செட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்க செட் பண்ண கோல்ஸ நம்ம எடுத்து அச்சீவ் பண்ணணும்? நமக்கு என்ன கோல்ஸ் வேணுமோ, நான் முன்னாடி சொன்ன மாரி, நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோமோ, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி, அத வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிரலாமே! ஸோ, அதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ, இதெல்லாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணாம இருக்கிற வரைக்கும், நம்ம நம்ம செட் பண்ற கோல்ஸும் நல்லாருக்கும். அத அச்சீவ் பண்றது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும்.
நம்ம வந்து கோல்ஸ மைண்ட்லயே வச்சுட்டு இருக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதில லாஸ்ட் என்னன்னா, நான் ஒரு 2026ல இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். 1, 2 வச்சிருக்கேன். ஸோ அதில சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படிங்கிறது. ஈவன் இப்போ கொஞ்சம் வெயிட் வந்துருச்சு. பட் கொஞ்சம் மஸ்குலரா தெரியணும் அப்படிங்கிறது ஒரு கோல் இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற கோல் இது. ஈவன் எனக்கும் இருக்கும். ஸோ சேவிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோல் இருக்கு. அடுத்தது அ YouTubeல நல்ல வீடியோஸ் போடணும். ஸோ இப்போ போடுற மாரியே நான் டெய்லியும் போடணும். அது வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கோல் இருக்கு. அடுத்தடுத்த கோல்ஸ் நான் வேற ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களோட கோல்ஸ் என்ன? நீங்க வந்து 2025ல ஏதாவது கோல் செட் பண்ணீங்களா? அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் செட் பண்ணனான்னு கேட்டா, ஆமா செட் பண்ணேன். 2025ல நான் என்ன அதாவது 2024 எண்டுல வந்து நான் என்ன கோல் செட் பண்ணேன் அப்படின்னா, கன்டினியூஸா வீடியோஸ் போட்டுறணும். ஸோ இதுதான் கோல் செட் பண்ணேன். பட் இப்போ ஒரு 1 மந்த்தா நான் கன்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்க கடைசிக்கு வந்து நான் இந்த கோல அட்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவன் சில கோல்ஸ் எக்ஸ்ட்ரா கோல்ஸ் இருக்கு. நான் வந்து நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கணும். இதெல்லாம் கோல் செட் பண்ணியிருக்கேன். அ சேம் மிஸ்டேக் இதெல்லாம் நான் பண்ணி தான் அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டேன். ஸோ அதத்தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னொருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வேணும் ப்ரோ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இத சொல்லுங்க. இல்ல வேற யாராச்சும் கேட்டு கூட சொல்லுங்கன்னீங்கன்னா, நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதையும் கன்டென்ட்டா கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம்.